நம்மை மேம்படுத்திக் கொள்ளவும் சரியான முறையில் எடை குறைக்கவும் இந்த மாதிரியான எடை குறைப்பு புரோகிராம்களில் கலந்து கொள்ளலாம். ஒருவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காகவே ஒழுங்கான முறையில் எடை குறைக்க முயற்சி செய்வோம். பாயிண்ட் 1. முதலில் உங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ப பார்த்து கொள்ளுங்கள். அதிக செலவு செய்து ஆனால் எடை குறையவில்லை என்றால் நேரமும் பணமும் விரயம்தான். நம்பர் 2. உணவு அட்டவணை மற்றும் உடற்பயிற்சி இரண்டும் தருவதாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒன்று மட்டும் கொடுப்பதாக இருந்தால் சற்றே யோசித்து முடிவு செய்யுங்கள். நீங்கள் எந்த உணவை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், ஆனால் அதனுடன் இந்த ட்ரிங்க் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினால் அது முழுக்க முழுக்க தன்னுடைய பொருள்களை விற்பதற்கு மட்டுமே, உங்கள் ஆரோக்கியத்திற்கு இல்லை. நம்பர் 4. எதிர்பார்த்த எடை வரும் வரை தொடர்ந்து உதவி செய்பவராக இருக்க வேண்டும். ஓரிரு மாதங்களில் எடை குறைத்துவிட்டு அப்புறம் உங்கள் விருப்பத்திற்கு இருந்தால் உடல் எடை மீண்டும் ஏறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்பர் 5. ஒரு மாதத்தில் 2-3 கிலோ குறைப்பது மட்டுமே ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. ஒரே மாதத்தில் 10 கிலோ வரை குறைத்து விடுவேன் என்று சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதுதான். சிலரின் உடல் அமைப்பு 7-10 கிலோ வரை எடை குறைக்க வாய்ப்பு உள்ளது. நம்பர் 6. எடை குறைப்பு புரோகிராம் கலந்து கொள்வது நமக்கான உத்வேகத்தை தரும். நம்முடன் சேர்ந்து கலந்து கொள்பவர்களுடன் ஒரு ஆரோக்கிய போட்டியாக இருந்து எடை குறைக்க உதவும். நம்பர் 7. வீட்டிலிருந்த எடை குறைப்பதற்கு கூட நிறைய முறைகள் வந்துவிட்டது. வீட்டிலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றி ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் மூலம் உடல் எடை குறைக்க முடியும். நம்பர் 8. நம்மை யாரோ ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார் எனும்போது டயட் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதற்கு உத்வேகமாக இருக்கும். தொடர்ந்து என்னால் செய்ய முடியவில்லை என்பவர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருக்கும். நம்பர் 9. இது போன்ற புரோகிராம் முடிந்தவுடன் நீங்கள் அதை தொடர்ந்து பின்பற்றுமாறு இருக்க வேண்டும். எடை குறைப்பதை விட குறைத்த எடையை அப்படியே வைத்துக் கொள்வதுதான் சவால். அதனால் புரோகிராம் முடிந்த பிறகு எடை கூடாமல் அப்படியே இருப்பதற்கு ஏற்றாற்போல் வாழ்வியல் முறை மாற்றமாக இந்த புரோகிராம் இருக்க வேண்டும். நம்பர் 10. உடல் பருமன் தீவிரத்தன்மை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் உணவு பின்பற்றலாம். உடல் பருமன் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் இப்படி ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் உணவை பின்பற்றலாம். உடல் எடை குறைப்புடன் ஆரோக்கியமாக எடை குறைக்க உதவும். காலை எழுந்ததும் ஒரு 6-7 மணிக்குள் ஹெர்பல் டீ அல்லது காபி அல்லது கிரீன் டீ அல்லது டீ சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவாக 8-10 மணிக்குள் சிறுதானிய உணவு, சிறுதானிய கஞ்சி அல்லது முளைக்கட்டிய பாசிப்பயிர் இதை எடுத்துக்கொள்ளலாம். 11-12 மணி போல் ஏதேனும் ஸ்நாக்ஸ், பசித்தால் மட்டும் பழங்கள் அல்லது மோர் அல்லது இளநீர் இதை எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவு 1-3 மணிக்குள் 2 விதமான காய்கள் மற்றும் கீரை அல்லது முட்டை 2 எடுத்துக்கொள்ளலாம். சாப்பாடு வேண்டாம். மாலை 4-5 மணிக்குள் பழங்கள், உலர்பழங்கள், சர்க்கரை இல்லாமல் டீ அல்லது ஹெர்பல் டீ அல்லது காபி எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவு 7 மணிக்குள் எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். அதுவும் அளவோடு எடுத்துக்கொள்வது அவசியம். இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி இது போன்ற உணவுகளை இரவில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு நாள் உணவு அட்டவணையை வைத்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். இது போன்ற உணவு முறைகளை பின்பற்றினால் ஒரு மாதத்தில் 1-3 கிலோ வரை எடை குறைக்க முடியும். என்னடா இது, காய்கறி கட் பண்ணி காட்டிட்டு இவ வெயிட் லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாளேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். காய்கறி கட் பண்ணுறதுங்கிறது கையிலையும் கட் பண்ணலாம். எத்தனையோ வகையான கட்டரகு வந்துருச்சு. நானும் நிறைய கட்டரகு வாங்கியிருக்கிறேனுங்க. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் சரி இது காட்டின மாதிரியும் இருக்கும், இதை காட்டுறதோட ஒன்றா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்டர் வாங்கியிருப்பேனுங்க.
இந்த 5, 6 கட்டரில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரே கட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா இது தாங்க. அந்த கட்டரெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்கி வாங்கி மேலே போட்டு வச்சுருக்கிறேனுங்க. ஏன்னா தப்பு செஞ்சு கற்றுக்கிற மாதிரி தானுங்க இதுவும் ஆகிப்போச்சு. பெரிய இம்சை. இது வாங்கினதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. ஒரே ஒரு போர்டுங்க. அதில் வந்து 2 பிளைட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பெருசு சிறுசு அவ்வளோதானுங்க. இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கழுவுறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து இப்படின்னு பண்ணோம்னா அதில் இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடுது. கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எத்தனை காய்கள் வேணாலும் நம்ம இதில் வந்து செஞ்சுக்கலாமுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் கொஞ்ச நேரத்தில் முதல்ல பச்சை மிளகாய் கட் பண்ணேன், அப்புறம் தக்காளி, அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து மேராக்காய்ங்க, அப்புறம் கோவக்காய்ங்க, அப்புறம் வந்து வெண்டங்காய்ங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணியிருப்போம் பாருங்கள். எதுக்கு தெரியுமா உங்களுக்கு அட்டாச் பண்ணேன்? எல்லாத்தையும் கட் பண்ணதை காட்டல. அப்போ நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருப்போம், இந்த கட்டரை வந்து எதெல்லாம் கட் பண்ணுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் வந்து எல்லாத்தோட ஃபோட்டோவையும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அமேசானில் தான் வாங்கினேன். 2400 நினைக்கிறேனுங்க. நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குட்டியை ப்ரஷ் மாதிரி தெரியுது பாருங்கள், அதானுங்க. பாய்ங்க.